ஆளை பார்த்து எடை போடாத. ஒரு முறை பிஷப் போர்ட் தன்னுடைய பயணத்தை கப்பலில் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவர் தன்னுடைய அறைக்கு போகும்போது அங்கே ஒரு நபர் அதில் அங்கே உட்காந்துருந்தார். அது 2 பேர் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு அறை. அந்த நபரை பார்த்தோன்னே இந்த பிஷப்புக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஒருவேளை இவர் திருடனா இருப்பாரோ, நம்முடைய பொருளை எடுத்துக்கிருவாரோன்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் கப்பலில் இருக்கிற பொருளெல்லாம் பாதுகாத்து வைக்கிற அந்த பாதுகாப்பு பெட்டகத்து அதிகாரியிடம் போய், ஐயா இது விலை உயர்ந்த பொருள், இதை நீங்கள் வச்சுக்கோங்க. என் ரூமில் வந்திருக்கிற நபரை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு வேளை அவர் திருடிட்டு போயிடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கு. அதனால் நீங்கள் இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த பொருளாளர் இவரை பார்த்து சொன்னார், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நபர் வந்தார். அவர் இதே வார்த்தையை தான் சொன்னார். என் ரூமில் ஒரு நபர் இருக்கார். அவர் பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் பொருளை திருடிடுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பொருளெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பிஷப்புக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம மற்றவங்கள பார்க்குற பார்வையின்படி தான் நம்மளையும் அவங்க பார்ப்பாங்க. பைபிளில் கூட இப்படி ஒரு வசனம் சொல்லுது, மற்றவர்களை நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் தீர்க்கப்படுவான்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம மற்றவர்களை நல்லவர்களாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மளால நல்லவர்களாக பார்ப்பாங்க. நம்ம மற்றவர்களை எப்பயுமே கோபத்தோடையோ அல்லது கெட்டவங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அவங்க எப்பயுமே கெட்டவங்களாக தெரிவாங்க. அவங்களும் நம்மளை கெட்டவர்களாகவே பார்ப்பாங்க. அதனால நம்ம மற்றவர்களை நல்லவர்களாக பார்ப்போம், நம்மளும் நல்லவர்களாய் பார்க்கப்படுவோம்.